இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்திலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவர் தருகின்ற சமாதானமும் சந்தோஷமும் உங்கள் வாழ்க்கையிலே நிறைவாய் காணப்படுவதாக. அருமையான இந்த ஆராதனையிலே உங்களோடு கலந்து கொள்ளவும் ஆண்டவருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளவும் என்னை அழைத்த குருவானவருக்கும் சபையின் மூப்பர்களுக்கும் பெரியவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே நம்முடைய திருமண்டலம் தியானிக்கும்படியாக நமக்கு கொடுத்திருக்கின்ற தலைப்பு மாரநாதா, ஆண்டவரே வாரும். கொரிந்தியருக்கு பவுல் எழுதுகின்ற பொழுது ஆண்டவருடைய இரண்டாம் வருகையை அவர் நினைத்து கர்த்தர் வருகிறார் என்ற வார்த்தையை அவர் பயன்படுத்தினார். மாரநாதா என்ற சொல்லை கிறிஸ்தவர்கள் ஆதி நாட்களிலே அதிகமாய் பயன்படுத்தினார்கள். இப்பொழுது நாம் சொல்லுகிறதைப் போல பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, வாழ்த்து சொல்லுகின்ற ஒரு வார்த்தையாக இது பயன்படுத்தப்பட்டிருக்கலாம். கொரிந்து திருச்சபையாரை அவர் உற்சாகப்படுத்துவதற்காக கர்த்தர் வருகிறார் என்று அந்த நிருபத்தை அவர் முடிப்பதை நாம் பார்க்கின்றோம். இந்த நாளிலே ஆண்டவருடைய முதலாம் வருகையை, அவருடைய பிறப்பை நினைவு கூர்ந்து கர்த்தர் எனக்காக வந்துவிட்டார், அந்த பண்டிகையை கொண்டாடுவதற்காக நாம் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கின்றோம். மேய்ப்பர்களுக்கு நற்செய்தி தூதர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்ட பொழுது இந்த விதமாக சொல்லுகிறார்கள். லூக்கா 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே, எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி. செய்தி என்று சொன்னால் நிறைய காரியங்களை நாம் கேள்விப்படுகிறோம். எல்லா செய்திகளும் நமக்கு சந்தோஷத்தையோ அல்லது வருத்தத்தையோ கொடுப்பதில்லை, பாதிப்பதில்லை. ஆனால் வேதம் என்ன சொல்லுகின்றது? இயேசு கிறிஸ்து இரட்சகர் பிறந்திருக்கிறார் என்ற நற்செய்தி. அன்பானவர்களே, எத்தனை பேருக்கு உண்மையாகவே இயேசு பிறந்தது நற்செய்தி என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு செய்தி என்றால் அது என்னை பாதிக்க வேண்டும். பாதித்தால்தான் அது எனக்கு நல்ல செய்தியோ அல்லது கெட்ட செய்தியாகவோ இருக்கும். கிறிஸ்மஸின் நற்செய்தி என்ன? 4 காரியங்களை உங்கள் மத்தியிலே நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். இன்னும் 2 நாட்களிலே நாம் கிறிஸ்மஸ் பண்டிகையை கொண்டாடுவதற்கு ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கின்றோம். ஒரு ஆயத்தமாக இந்த செய்திகளை நாம் உள்வாங்கி கிறிஸ்மஸ் பண்டிகையை நாம் கொண்டாடுவோம் என்று சொன்னால் உண்மையாகவே அது அர்த்தமுள்ள ஒரு பண்டிகையாக இருக்கும். இயேசு கிறிஸ்து பிறந்தது நற்செய்தி. எதற்காக அவர் பிறந்தார்? நான் புதிதான எந்த ஒரு காரியத்தையும் சொல்லவில்லை. இட் வில் பி எ ரிமைண்டர். வேதத்திலே காண்கின்ற சில காரியங்களை நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 15வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது: பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். ஏன் இயேசு கிறிஸ்து பிறந்தார் என்பதற்கான காரணம் தெளிவாக இந்த வசனத்திலே கூறப்பட்டுள்ளது. என்னை ரட்சிப்பதற்காக இயேசு இந்த உலகத்திலே பிறந்தார். ரட்சிப்பது என்று சொன்னால்
காப்பாற்றுவதற்காக, ஒரு கட்டத்திலே இருந்து அடுத்த கட்டத்திற்கு என்னை கொண்டு செல்லுவதற்காக. மத்தேயு 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே யோசேப்புக்கு சில காரியங்கள் வெளிப்படுத்தப்பட்ட பொழுது தூதனுடைய வார்த்தை, அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். He will remove our sin from our life. என் வாழ்க்கையிலே இருந்து என்னுடைய பாவங்களை அவர் நீக்கி விடுவார். அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து என்னை ரட்சிப்பதின் மூலமாக புதிய வாழ்க்கையை கொடுக்கிறார். அதான் முக்கியம். இயேசு எதற்காய் பிறந்தார்? எனக்கும் உங்களுக்கும் புதிய வாழ்க்கையை கொடுப்பதற்காக. ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தால் அவன் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். அப்படின்னு என்ன அர்த்தம்? புதிய சுபாவங்கள், புதிய உணர்வுகள், புதிய நம்பிக்கை, புதிய தரிசனம், புதிய வாழ்க்கை, புதிய குணநலன்கள், புதிய காரியங்கள். அதான் கிறிஸ்மஸ். என்னை ரட்சிப்பதற்காக, என் பாவங்களை நீக்குவதற்காக இயேசு பிறந்தார். கொரிய தேசத்திலே ஒரு பழக்கம் உண்டு. ஆண்டு இறுதியிலே பட்டம் விடுவார்களாம். அந்த பட்டங்களிலே தங்களுடைய எல்லா பாவங்களையும் அதிலே எழுதி பறக்க விடுவார்களாம். அந்த பட்டத்தை அப்படியே விட்டு விடுவார்களாம். அவர்களுடைய நம்பிக்கை என்ன? என்னுடைய பாவமெல்லாம் என்னை விட்டு போய்விட்டது. மறுபடியும் புது வருஷத்தில் பாவம் செய்வ ஆரம்பிப்பாங்க. ஆனால் வேதம் நமக்கு அப்படி கற்றுக் கொடுக்கவில்லை. ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தால், கிறிஸ்து எனக்குள்ளே இருந்தால், ஐ வில் பி a நியூ கிரியேஷன், புது மனிதனாக இருக்கிறேன், பழையவைகள் ஒளிந்து போயின. அன்பானவர்களே, கிறிஸ்து என்னை ரட்சிப்பதற்காய் பிறந்தார் என்று சொன்னால் என் பழைய காரியங்கள் எல்லாம் ஒளிந்திருக்க வேண்டும். எத்தனை பேருக்கு பாவ மன்னிப்பின் நிச்சயம் உண்டு? நான் பாவம் செய்வதினால் பாவி அல்ல, ஏற்கனவே நான் பாவியாக பிறந்திருப்பதினால் நான் பாவம் செய்கிறேன். ஆல்ரெடி ஐ எம் a sinner in my birth. பாவத்தின் விளைவு, பாவ சுபாவங்கள், பாவத்தின் வித்து எனக்குள்ளதாய் இருக்கிறது. அவைகள் நீக்கப்பட வேண்டும். அதற்காகத்தான், மரிப்பதற்காக இயேசு பிறந்தார். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில், நிறைவானது வரும்பொழுது குறைவானது ஒளிந்து போகும். நிறைவான இயேசு கிறிஸ்து என் இதயத்தை நிரப்புகின்ற பொழுது பாவமான காரியங்கள் எல்லாம் ஓடிவிடும், ஒளிந்து போகும். இயேசு எதற்காக பிறந்தார்? நம்மை மீட்பதற்காக, நம்மை பாவத்திலிருந்து வெளியே கொண்டு வருவதற்காக. நான் நல்ல பிள்ளையாக வாழணும் தான் நினைக்கிறேன், நல்ல காரியம்தான் செய்யணும்னு நினைக்கிறேன், முடியலையே, விழுந்து விடுகிறேனே. காரணம் பாவம், பாவத்தின் தூண்டுதல். இயேசு எனக்குள்ளதாய் வரும்பொழுது அந்த பாவ காரியங்களிலே இருந்து, பாவத்தின் வல்லமையிலே இருந்து என்னை மீட்டெடுக்கிறார். அல்லேலூயா. அதான் கிறிஸ்மஸ். எத்தனை பேர் சொல்ல முடியும்? இயேசு என்னை விடுதலை செய்திருக்கிறார், இயேசு என்னை கழுவி இருக்கிறார், இயேசு என் இதயத்திலே பிறந்திருக்கிறார். அதுதான் கிறிஸ்மஸ். முதலாவது, என்னை ரட்சிப்பதற்காக இயேசு வந்தார். அதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது காரியம், யோவான் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். கடவுள் மாம்சத்திலே வெளிப்பட்டார், அவர் நமக்குள்ளதாய் வாசம் பண்ணினார். மத்தேயு 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் யோசேப்புக்கு சொல்லப்பட்ட வார்த்தை, அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். இம்மானுவேல் என்றால் தேவன்
நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா. கிறிஸ்து எதற்காக பிறந்தார்? என் உள்ளத்திலே வாசம் செய்வதற்காய் அவர் பிறந்தார். அல்லேலூயா. ஆண்டவரை இதோ பரலோகத்திலே இருக்கிறவராகவே நாம் அடிக்கடி நினைத்து விடுகிறோம். தவறில்லை. ஆனால் என்றைக்கு நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளையாக மாறுகிறேனோ, பாவங்கள் கழுவப்பட்டு ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளதாய் வருகிறேனோ, அன்று முதல் அவர் எனக்குள்ளதாய், நம் இதயத்துக்குள்ளதாய் வாசம் பண்ணுகிறார். கடவுளை தேடி நான் எங்கேயும் போக வேண்டிய அவசியம் இல்லை. அவர் என்னை தேடி வந்த தெய்வம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 9வது வசனம். அவரோடு ஐக்கியமாய் இருப்பதற்கு நம்மை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். அல்லேலூயா. ஐக்கியம், ஃபெல்லோஷிப். நானும் ஆண்டவரும் இணைந்து வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை, உன்னதமான வாழ்க்கை. ஆண்டவர் என்னோடு இருப்பதினாலே புதிய வாழ்க்கை மட்டுமல்ல, புதிய நம்பிக்கையை ஆண்டவர் கொடுக்கிறார். எத்தனை பேர் சொல்ல முடியும், எனக்குள் இயேசு வாழ்கிறார்? சில சமயங்களில் மறந்து போய் விடுகிறோம் அல்லவா? சில கஷ்டங்கள், சில போராட்டங்கள், சில பிரச்சனைகள் வரும் பொழுதெல்லாம் மறந்து விடுகிறோம். உங்களுக்குள் இருக்கிற தெய்வம் உலகத்திலே இருப்பவனை காட்டிலும் பெரியவர். மத்தேயு 28ஆம் அதிகாரத்தில் த கிரேட் கமிஷன் சொல்லுவாங்க. பரமேறுவதற்கு முன்பதாக தம்மை சுற்றி இருப்பவர்களை பார்த்து இயேசு சொன்ன உற்சாகமான வார்த்தை என்ன? இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சதா காலமும் நான் உங்களோடு இருக்கிறேன். இயேசு எதற்காய் பிறந்தார்? என் உள்ளத்திலே வாழ்வதற்காக. ஏமி அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன பிள்ளை இருந்துச்சு. அந்த பிள்ளைய ஒரு நாள் அவங்க அம்மா அப்படியே கடை பக்கம் கூட்டிகிட்டு போனாங்க. ரொம்ப வசதி இல்லாதவர்கள். அந்த கடையில் நிறைய பொம்மைகள்லாம் விற்றுக்கிட்டு இருந்தாங்களாம். அதில் இயேசு கிறிஸ்து பொம்மையும் அதில் இருந்துச்சு. அப்போ அந்த ஏமி என்ற சிறுமிக்கு அந்த பொம்மையை பார்த்து ஒரு ஆசை, வாங்கணும் அப்படின்னு சொல்லி. அம்மா அதை கண்டுபிடிச்சிட்டாங்க. வாங்கி கொடுக்கணும்னு நினச்சி கடைக்காரர்கிட்ட கேட்குறாங்க. அந்த பொம்மை எவ்வளோன்னு கேட்குறாங்க. 20 ரூபாய். அவங்கள்ட்ட காசு இல்லை. அவங்களுக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியல. கடைக்காரனும் பார்த்துக்கிட்டு இருக்கான். அந்த ஏமி என்ன சொன்னா தெரியுமா? அம்மா, சண்டே கிளாஸில் என்ன சொல்லிக் கொடுத்தாங்க தெரியுமா? இயேசு நம் உள்ளத்திலே வாழ்கிறார். இது சாதாரண பொம்மை தான்மா. இயேசு எனக்குள்ளே இருக்கிறார். எனக்கு இந்த பொம்மை வேண்டாம். இதுதான் உண்மை இல்லையா? இயேசு கிறிஸ்து வெளியே அலங்காரங்களில் மட்டுமல்ல, எனக்குள் இருக்கிறார் என்று உணர்வதுதான் கிறிஸ்மஸ். அல்லேலூயா. என்னை ரட்சிப்பதற்காய் வந்தார். புதிய வாழ்க்கை என்னோடு வாசம் செய்வதற்காய், என் உள்ளத்திலே வாசம் செய்வதற்காய் வந்தார். புதிய நம்பிக்கை. 3வது காரியம், வானசாஸ்திரிகள் எங்கே போனாங்க? நேரா இயேசுவை பார்ப்பதற்கு முன்னாடி ஒரு தவறான இடத்துக்கு போயிட்டாங்க இல்லையா? ஏரோது ராஜா. என்ன கேட்டாங்க? போய் ஒரு சின்ன குழந்தை பிறந்திருக்கு எங்கன்னு கேட்டாங்களா? இல்லை, யூதருக்கு ராஜா பிறந்திருக்கிறார். எங்கே? இயேசுவை அவர்கள் ராஜாவாக பார்த்தார்கள். யாராவது வாசிங்க. மீகா 5ஆம் அதிகாரம் 2வது வசனம். மீகா 5ஆம் அதிகாரம் 2வது வசனம். ஆமென். போதுமா? நன்றி. இஸ்ரவேலை ஆளப் போகிறவர் இயேசு கிறிஸ்து எதற்காக பிறந்தார்? அவர் ஒரு ராஜா. என்னை ஆளுகை செய்வதற்காய் அவர் பிறந்தார்.
அதை நாம் மறந்துவிடவே கூடாது. மேசியா என்னை, என் குடும்பத்தை, என் ஊழியத்தை, என் சமுதாயத்தை ஆளுகை செய்கிறவர். இன்று என்னை ஆளுகை செய்வது யார்? ராஜா என்று சொன்னால் ராஜ்யம் உண்டு, ராஜா என்று சொன்னால் மக்கள் உண்டு, ராஜா என்று சொன்னால் சட்டதிட்டங்கள் உண்டு, தேவனுடைய வார்த்தைகள் உண்டு. அவர் உண்மையாகவே எனக்கு ராஜா என்று சொன்னால் அவர் என்னை ஆளுகை செய்ய வேண்டும். அவர் என்னை ஆளுகை செய்வதற்கு அவருடைய வார்த்தையின்படி நான் வாழ வேண்டும். கீழ்ப்படிதல். இன்று என்னை ஆள்வது யார்? நாள் நட்சத்திரங்களா, சகுனங்களா, முகூர்த்த நாட்களா, பழைய நம்பிக்கையின் அடையாளங்களா? இன்னைக்கும் கிறிஸ்தவங்க மத்தியில் நாள் பார்க்கறது, கல்யாணத்துக்கு முகூர்த்த நாள் பார்க்கறது உண்டு. ஆண்டவர் அதை பார்த்து வருத்தப்படுவார். நான் உங்களை ஆளுகை செய்வதற்கு என்னை நீங்கள் அர்ப்பணிப்பதற்கு பதிலாக உங்கள் பழைய நம்பிக்கைகளிலேயே ஒட்டி கொண்டிருக்கிறீர்களே. ராஜா என்று சொன்னால் என் வாழ்க்கையின் எல்லா பகுதிகளையும் அவர் ஆளுகை செய்ய வேண்டும். அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி நான் வாழ்வதற்கு ஆயத்தமாயிருக்க வேண்டும். என்னுடைய அந்தரங்க வாழ்க்கையிலே ஏன் வெற்றி இல்லை? சுயம் என்னை நடத்துவதற்கு நான் அர்ப்பணித்து விடுகிறேன். ஆண்டவரே, உம்மிடத்திலே என்னுடைய வாழ்க்கையை கொடுக்கிறேன், என் விருப்பங்களை கொடுக்கிறேன், என் திட்டங்களை கொடுக்கிறேன், நடத்தும். எத்தனை பேர் கொடுக்கிறோம்? கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன். நல்லா தெரியும் இந்த ஜெபம். நம்ம எப்படி ஜெபம் பண்ணுறோம்? கர்த்தாவே கேளும் அடியேன் சொல்கிறேன். உண்டா இல்லையா? எனக்கு ராஜா உலகமா, நானா இயேசு கிறிஸ்துவா? என்னை ஆளுகை செய்வதற்காய் அவர் பிறந்தார். ஒரு மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ், தன்னுடைய மருந்துகளை எல்லாம் ப்ரொமோட் செய்கிறவர். பல ஊர்களுக்கு அவங்க போய் டாக்டர்ஸை பார்த்து பேசுவாங்க இல்லையா? ஒரு தடவை ஒரு வாலிபன் தன்னுடைய வேலையாக வெளியூருக்கு சென்றான். மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ் பஸ் ஸ்டாண்டில் இறங்கினா காலை உணவு சாப்பிடணும். ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்டான். உள்ளே போன பிறகு தான் தெரிஞ்சிச்சு ஏண்டா போகணும் அப்படின்னு சொல்லி. சாப்பாடு நல்லாவே இல்லை. இன்றைக்கி காலையில் நான் 7:30 மணிக்கெலாம் மானாமதுரை பஸ் ஸ்டாண்டில் இறங்கிட்டேன். வீட்டில் இருந்து 6 மணிக்கெலாம் கிளம்பியாச்சு. நல்ல பசி 7:40 பக்கத்தில் ஒரு ஹோட்டல் இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. உண்மையில் திருப்தியாக சாப்பிட்டேன் காலையில். அந்த ரெப்ரசன்டேட்டிவ்க்கு ஒரே வருத்தம், நல்லாவே இல்லை, இனிமேல் இந்த ஹோட்டலுக்கு வரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பாதியிலே வெளியே வந்துட்டார். வேலையெல்லாம் முடிச்சுட்டு போயிட்டார். ஒரு 2 வருஷம் கழித்து மறுபடியும் அதே ஊருக்கு வர்றார். பஸ் ஸ்டாண்டில் இறங்கி அந்த ஹோட்டலில் பார்க்குறாரு. இங்கே போகக்கூடாது அப்படின்ட்டு எண்ணத்தோடு பார்க்குறாரு. ஆச்சரியம் என்னன்னா, அந்த ஹோட்டலில் அவ்வளவு கூட்டம். உள்ள நிறைய பேர் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. வெளியே சாப்பிடுவதற்காக சிலர் காத்து கொண்டிருக்கிறார்கள். அவருக்கு ஒரே ஆச்சரியமாயிடுச்சு. இந்த ஹோட்டலில் ஏன் இவ்வளவு கூட்டம்? பக்கத்தில் ஒரு டீ கடையில் போய் கேட்குறாரு, ஐயா இந்த ஹோட்டல் நல்லாவே இருக்காது ஐயா, ஏன் எப்படி இவ்வளோ கூட்டம் இருக்குது, என்னாச்சுன்னு கேட்குறாரு. அப்போ அவர் சொல்கிறாரு, அந்த ஹோட்டலுடைய நிர்வாகம் இப்பொழுது மாறிவிட்டது. இப்பொழுது இதை நடத்துகிறவர் வேறு ஆள், அதனால தான் கூட்டம். அன்பானவர்களே, என்னை நடத்துவது வேறு ஆளாக எனக்காய் பிறந்த இயேசுவாக இருக்க வேண்டும். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். நம்பி உங்கள் வாழ்க்கையை ஆண்டவருடைய கரத்தில் கொடுங்க. ஆண்டவரே, நீர் என்னை நடத்தும் ஆண்டவரே. வேதம் என்ன சொல்லுகின்றது? இயேசு கிறிஸ்து ஒரு ராஜாவாய் பிறந்தார்.
அவரை இன்னும் நம்ம எப்படி பார்க்குறோம் தெரியுமா? பாலகனாகவே பார்க்குறோம். எத்தனை வருஷம் பார்ப்பீங்க? நீங்கள்லாம் பெரிய ஆள் ஆகிட்டீங்க இல்லையா? அந்த பாலகன் எனக்காய் மரித்து என்னை மீட்டெடுத்து எனக்குள் ஆளுகை செய்து என்னை நடத்துவதற்காய் பிறந்திருக்கிறார். அதான் கிறிஸ்மஸ். அன்பானவர்களே, அப்படிப்பட்ட காரியத்திற்கு என்னை ஆளுகை செய்வதற்கு நாம் நம்மை அர்ப்பணிப்பதுதான் கிறிஸ்மஸ். The wise man, வான சாஸ்திரிகள் பணிந்து கொண்டார்கள். எத்தனை வான சாஸ்திரிகள் வந்தாங்க? 3 பேர். பைபிளில் போட்டிருக்க 3 பரிசு பொருட்கள் கொடுத்ததுனால நம்மளாம் நினச்சிக்கிறோம் அது 3 பேராகவும் இருக்கலாம், 30 பேராகவும் இருக்கலாம், தெரியாது. ஆனால் 3 பரிசு பொருட்களை கொடுத்தார்கள். என்னென்ன பரிசு கொடுத்தாங்க? சரி, நான் ரொம்ப கேள்விலாம் கேட்கல, அப்புறம் அடுத்த நீ கூப்பிட மாட்டீங்க. பொண்ணை கொடுத்தாங்க, தூபவர்க்கம், வெள்ளை போலம். இந்த 3 பரிசுகளுமே இயேசு கிறிஸ்துவனுடைய எதிர்கால ஊழியத்தை சொல்லுகின்றன. முதலாவது பரிசு என்ன? பொன், கோல்டு. அந்த நாட்களிலே பொன் என்பதுதான் மிக உயர்ந்த ஒரு பரிசு பொருள். அதுக்கு மேலான பரிசு பொருள் கிடையாது. பொதுவாக அந்த நாட்களிலே ராஜாவை சந்திக்க வருகிறவர்கள் பரிசாக பொன்னை கொடுப்பார்கள். அல்லேலூயா. இந்த வான சாஸ்திரிகள் இயேசு பாலகனை ராஜாவாய் பார்த்தார்கள். ஆமென். ஆண்டவரே, இந்த கிறிஸ்மஸ் நாட்களிலே உம்மை ஒரு ராஜாவாய் பார்க்க எனக்கு கண்களை தாரும். அல்லேலூயா. இன்னும் ஒரே ஒரு காரியம் சொல்லி முடிச்சிடுறேன். என்னை ரட்சிப்பதற்காய் வந்தார், என் உள்ளத்திலே வாசம் செய்வதற்காக வந்தார், என்னை ஆளுகை செய்வதற்காய் வந்தார். 4வது காரியம், என் பிரசங்க குறிப்பில் மொத்தம் 4 தான், பயப்படாதீங்க, என்ன போயிட்டே இருக்கு அப்படின்ட்டு. கடைசி குறிப்பு, இயேசு கிறிஸ்துவுக்கு நிறைய பெயர்கள். வாசி கேட்கலாமா? வாசிங்க. ஏசாயா 9:6. ஏசாயா 9:6. ம் 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 ஆமென். சமாதான பிரபு. அல்லேலூயா. லூக்கா 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் மேய்ப்பர்களுக்கு முன்பதாக ஒரு பாடல், பூமியிலே சமாதானமும் உண்டாவதாக. இயேசு கிறிஸ்து எதற்காய் பிறந்தார்? எனக்கு சமாதானம் கொடுப்பதற்காய் பிறந்தார். அல்லேலூயா. பீஸ், புதிய மனநிலை. இந்த உலகம் எனக்கு அப்படிப்பட்ட ஒரு சமாதானத்தை கொடுக்க முடியாது. யோவான் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் தம்முடைய சீஷர்களை பார்த்து இயேசு சொல்லுகிறார், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன், வைத்து போகிறேன். நல்லா யோசிச்சு பாருங்க. இயேசு கிறிஸ்து இந்த ஊழியத்திலே ஊழியம் செய்த நாட்களிலே தன்னுடைய சிலுவையை அவர் நினைத்து கொண்டுதான் இருந்தார். ஊழியம் செய்கின்ற எல்லா நாட்களிலும் அவரை சுற்றி விரோதிகள் இருந்து கொண்டேதான் இருந்தார்கள். அவரை கொலை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு மக்கள் இருந்து கொண்டுதான் இருந்தார்கள். அவரை குற்றப்படுத்த வேண்டும் என்ற நோக்கோடு அவரை பார்த்து கொண்டிருந்தவர்கள் இருந்தார்கள். பரிசேயர்கள், வேத பாரகர்கள், யூத மத தலைவர்கள். இவைகளின் மத்தியிலே ஆண்டவர் சமாதானமாய் ஊழியம் செய்தார். என்ன சொல்லுகிறார்? அந்த சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். அல்லேலூயா. அப்ப இந்த நாட்களில் எனக்கு தேவை என்ன? சமாதானம். சமாதானம் என்றால் பிரச்சனைகளே இல்லாமல் இருப்பது அல்ல. ஆண்டவருடைய பிரசன்னம்தான் சமாதானம். Peace is not the absence of trouble, it is the presence of God. பிரச்சனையே இல்லை,
அது சமாதானம் அல்ல. ஆண்டவருடைய பிரசன்னம் என்னை ஆளுகை செய்வதுதான் எனக்குள் வருகின்ற சமாதானம். பவுல் எழுதுறார் இல்லையா, பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தில், என்னுடைய குறைச்சலினால் நான் இப்படி சொல்லவில்லை, எந்த நிலைமையிலும் நான் மனரம்மியமாயிருக்க கற்றுக்கொண்டேன். அல்லேலூயா. இன்னைக்கு இயேசுவினிடத்திலே நான் கற்றுக்கொள்ளுகிறேனா? ஏதோ ஒரு பிரச்சனை வந்தால், போராட்டம் வந்தால், தோல்வி வந்தால் தோண்டு விடுகிறேன். அந்த சமாதானத்தை ஏன் என்னால் உணர முடியவில்லை? ஆண்டவரே, எனக்குள்ளதாய் நீங்கள் பிறக்க வேண்டும். ஆண்டவரே, இயேசு எனக்குள்ளதாய் சமாதானத்தை கொடுப்பதற்காய் பிறந்தார். தாவீது ராஜாவுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை காண்பிக்கிறேன். 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 5 முதல் 10 வசனங்களில் பார்த்தீங்கன்னா, 2 சாமுவேல் 16 5 முதல் 10 வசனங்களில் தாவீது ராஜாவாக இருந்து ஒரு கட்டத்திலே எதிரிக்கு பயந்து ஓடிக்கொண்டு இருக்கிறார். ஓடிக்கிட்டு இருக்காரு. அவர் கூட கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க. அந்த சமயத்தில் சீமேயி அப்படின்ற ஒரு மனுஷன் வந்து என்ன செய்கிறான், தாவீதை தூஷண வார்த்தைகளினால் திட்டுகிறான். கூட இருந்தவங்கலாம் சொல்கிறாங்க, ராஜா உங்களை இப்படி மோசமாக பேசுகிறான், நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்கள், நாங்கள் அவனை போட்டு தள்ளிடுறோம். தாவீது ரொம்ப பெருந்தன்மையாக பேசுகிறார். கர்த்தரை அனுமதிச்சிருக்கிறார்ப்பா, விட்டுருங்கன்றார். தாவீதனுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட மிகப்பெரிய அவமானம் அது. ஆனால் தாவீது அந்த சமயத்தில் கடந்து சென்றாலும் அது அவருடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய சமாதான குறைவை ஏற்படுத்தி கொண்டே இருந்தது. அதை அவர் மறக்கவே இல்லை. சமாதானம் இல்லாமல் இருந்தார். கடைசியில் 1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களில் பார்த்தீங்கன்னா, மரிப்பதற்கு முன்பதாக கடைசி நாட்கள், கடைசி நேரம், தன்னுடைய மகன் சாலமோன் ராஜாட்ட சொல்றாரு, இந்த சீமேயை நீ கவனித்துக்கொள். 10ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, இறந்து போய் விடுகிறார். அப்போ தாவீதினுடைய கடைசி வார்த்தை என்ன தெரியுமா? அன்னைக்கு எனக்கு சம்பவம் நடந்துச்சே, அதற்கு காரணமாக இருந்தவனை அழித்து விடு. அப்போ பல வருஷங்களாக தாவீதினுடைய வாழ்க்கையிலே இருந்த மன அழுத்தம். ஆனால் இயேசு எனக்குள்ளதாய் வருகின்ற பொழுது இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் அவர் மாற்றி விடுகிறார். உலகம் தரக்கூடாத சமாதானத்தை கொடுக்கிறார். பீஸ் வித் காட், பீஸ் வித் மீ, பீஸ் வித் அதர்ஸ் என்று சொல்லுவார்கள். நான் ஆண்டவரோடு சமாதானமாய் இருந்தால் எனக்குள்ளும் சமாதானமாய் இருப்பேன். எனக்குள் அந்த சமாதானம் இருந்தால் மற்றவர்களோடு நான் சமாதானமாய் வாழ்வேன். இன்னைக்கு ஏன் எனக்குள்ள பிரச்சனை? என்னை நான் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. எனக்குள் சமாதானம் இல்லை. எனக்குள் சமாதானம் இல்லாதபடியினாலே மற்றவர்களை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இயேசு எனக்குள்ளதாய் சமாதானத்தை கொடுப்பதற்காக பிறந்தவர். சில காரியங்களை மறக்க முடியல, சில அவமானங்களை மறக்க முடியல, சிலர் எனக்கு செய்த அநியாயங்களை, துரோகங்களை மறக்க முடியவில்லை அல்லவா? இயேசு எனக்கு சமாதானத்தை கொடுப்பவர். நவநீதர் அப்படின்னு சொல்லி ஒரு வாலிபன், அவன் சிறுவனாக இருந்த பொழுது அவனுடைய பெற்றோரை விஷம் வைத்து கொன்று விட்டார்கள். யார் என்று தெரியும்? யாருன்னு தெரியும்? அவர் மனதிலே, நான் பெரியவன் ஆனதற்கு பிறகு அவர்களை பழி வாங்குவேன். பெரியவன் ஆயிட்டாரு. கையில் கத்தியோடு அலைந்து கொண்டிருந்தார் நவநீதன். எப்படியாவது நான் அவர்களை கொன்று விடுவேன் தேடிக்கொண்டிருந்தார். அந்த சமயத்திலே இயேசு அவரை தேடி வந்தார். அல்லேலூயா.
இயேசு அவரை மாற்றினார். இயேசு அவரை ஆளுகை செய்ய ஆரம்பித்தார். இயேசு அவருக்கு சந்தோஷத்தை, சமாதானத்தை கொடுத்தார். என்னெல்லாம் மாறிடுச்சு. இயேசு எனக்குள்ளே இருந்தால் நான் புதிய மனிதன். இயேசு அவருக்குள்ள பிறந்துட்டாருங்க, மாறிவிட்டார். நான் அவர்களை மன்னிப்பேன். அந்த சமயத்தில் அவர்களுடைய விலாசம் இவருக்கு கிடைக்கிறது. நேராக வீட்டுக்கு போறாரு. யார் இவர்களுடைய பெற்றோர்களை விஷம் வைத்து கொண்டார்களோ அதே மனிதன் கதவை திறக்கிறார். அந்த மனிதனுக்கு நவநீதர அடையாளம் தெரியல. உள்ள போறாரு. மனைவியும் இருக்கிறாங்க. நீங்க யாருன்னு கேட்கும் பொழுது எல்லாவற்றையும் சொல்லுகிறார். அந்த கொலை செய்த மனிதன் உள்ளே ஓடிவிட்டார். அப்பொழுது அந்த மனிதன் கத்தியை எடுக்கவில்லை, தான் அவர்களுக்கு வாங்கி கொண்டு வந்த புத்தாடைகளை கொடுக்கிறார். நான் உங்களை மன்னித்து விட்டேன். அல்லேலூயா. இந்த நவநீதர் ஊழியக்காரராய் இருக்கிறார். அவர் ஒரு ஓவியர். ஒரு மிஷனரி ஸ்தாபனத்திலே இன்றைக்கும் அவர் ஊழியம் செய்கிறார். நான் அவரிடத்திலே இந்த சம்பவத்தை நேரடியாய் கேட்டேன். எனக்கு அவரை தெரியும். என்னிடத்திலே அவர் இதை பகிர்ந்து கொண்டார். இயேசு எனக்கும் சமாதானத்தை கொடுப்பார். அல்லேலூயா. யாரையாவது பழி வாங்கணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? எதையாவது மறக்க முடியாமல் தவிக்கிறீர்களா? இயேசு சமாதானத்தை கொடுப்பார். மன்னிப்பதற்கு என் இதயத்தை மாற்றுவார். அந்த இயேசு என் உள்ளத்திலே பிறக்க வேண்டும். அன்பானவர்களே, 4 காரியங்களை நான் சொன்னேன். இயேசு எதற்காய் பிறந்தார்? என்னை ரட்சிப்பதற்காக, என் உள்ளத்திலே வாசம் செய்வதற்காக, என்னை ஆளுகை செய்வதற்காக, எனக்கு சமாதானம் கொடுப்பதற்காக. அன்பானவர்களே, இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை பெற்று நான் கிறிஸ்மஸ் நாட்களுக்கு ஆயத்தமாக வேண்டும். ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். கிறிஸ்மஸ் நாட்களில் வேதத்தில் பார்த்தீங்கன்னா அந்த சம்பவங்களை எல்லாம் பார்க்கின்ற பொழுது, அன்று கிறிஸ்து பிறந்த பொழுது இயற்கையில் ஒரு அடையாளம் இருந்தது. நட்சத்திரம் தோன்றினது. இன்றைக்கு கிறிஸ்து எனக்குள்ளதாய் பிறந்திருக்கிறார் என்று சொன்னால் நான் என்ன அடையாளத்தை வைத்திருக்கிறேன்? அவரை போல பிரதிபலித்து வாழ்கின்ற வாழ்க்கையின் அடையாளமாய் இருக்க வேண்டும். கிறிஸ்து பிறந்த நாட்களிலே ஒரு அழைப்பு இருந்தது, அறிவிப்பு இருந்தது. மேய்ப்பர்களுக்கு அறிவிப்பு இருந்தது, அழைக்கப்பட்டார்கள். அன்பானவர்களே, இன்றைக்கு கிறிஸ்து பிறந்திருக்கிறார் என்று சொல்லி எத்தனை பேருக்கு நான் அறிவித்து கொண்டிருக்கிறேன்? எத்தனை பேரை நான் அழைத்திருக்கிறேன்? இன்னொரு காரியம், கிறிஸ்து பிறந்த நாட்களிலே ஒரு அற்புதம் இருந்தது. பரிசுத்த ஆவியானவரின் மூலமாக மரியாள் வயிற்றிலே இயேசு கிறிஸ்து பிறந்தது அற்புதம். ஒரு அற்புதத்தை நிகழ்த்துவதற்கு மரியாள் தகுதியுள்ளவர்களாய் இருந்தார்கள். அன்பானவர்களே, என்னுடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை நிகழ்த்துவதற்கு நான் தகுதியுள்ளவனாய் இருக்கிறேனா? அதான் முக்கியம். கிறிஸ்துமஸ் கொண்டாடுவதற்காக ஆயத்தப்படுகிறோம். ஆண்டவரே, நீர் அன்றை செய்ததை போல ஒரு அடையாளம், ஒரு அற்புதத்தை செய்வதற்கு என்னை ஆயத்தப்படுத்தும். இந்த வானசாஸ்திரிகளை குறித்து சொல்லும் பொழுது பல பெயர்கள் சொல்லுவாங்க. வானசாஸ்திரிகள், விஞ்ஞானிகள்லாம் சொல்லுவாங்க. ஆங்கிலத்தில் எப்படி போட்டிருக்கு? வைஸ்மேன். இங்கிலீஷ் பைபிளில் வைஸ்மேன் தான் போட்டிருக்கோம். ஒரு சின்ன பிள்ளை கேட்டுச்சான், இவங்களை போய் வைஸ்மேன்னு சொல்கிறீங்களே, ஞானவான்கள்னு சொல்கிறீங்களே, இவங்க நேராக ஏரோதுட்டேல போனாங்க, தப்பான இடத்துக்குள்ள போயிருக்காங்க, இவங்களா வைஸ்மேன் அப்படின்னு சொல்லி கேட்டுச்சான். நல்ல கேள்வி தானே? ஆனால் உண்மையாகவே அவங்க எப்போ தெரியுமா வைஸ்மேன், அறிவாளிகள்? இயேசு பாலகனை தரிசித்ததற்கு பிறகு ஆண்டவரால் எச்சரிக்கப்பட்டு
வேறு வழியா போனாங்க பார்த்தீங்களா? அதாங்க ஞானவான்கள். இயேசுவை சந்தித்து வேறு பாதை வழியாய் சென்றார்கள். அல்லேலூயா. இயேசு எனக்குள் பிறந்திருப்பது உண்மையானால் என் வாழ்க்கை, என் பாதை மாறி இருக்க வேண்டும். புதிய பாதை, புதிய நம்பிக்கை, புதிய இதயம் எனக்குள்ளதாய் இருக்க வேண்டும். அதுதான் கிறிஸ்துமஸ். ஆண்டவர் தருகின்ற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம்.